ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 1/2 கிலோ அளவு மட்டன் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து இதை ஒரு 20 விசில் வச்சு நல்லா வந்து வேக வச்சு வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ மட்டன் வேகிறதுக்கு ரொம்ப வந்து டைம் ஆகும். ஸோ அதனால் 20 விசில் வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போது இன்னொரு பேன் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி சேர்த்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், அதுக்கப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, இப்போ ஒரு 10 வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை நல்லா வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நல்லா வந்து அரைச்சி வந்து அதை ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பேனில் ஒரு 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ரீஃபைண்ட் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். ஆயில் வந்துட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக வந்துட்டு கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை நல்லாவே வந்து பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்துட்டு வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 150 கிராம் அளவு சின்ன வெங்காயம் வந்து இருக்கும். அதை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதில் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ வெங்காயம் நம்மளுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம இது கூட ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளியை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் நம்ம இது கூடவே வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லாமே சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வந்து இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக வந்து போயிடுச்சு. இப்போ இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. எப்போவுமே வந்துட்டு அடுப்பை வந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூடயே நம்ம வேக வச்சு வச்சுருக்க மட்டனை நம்ம அப்படியே வந்து சேர்த்துடலாம். ஸோ நல்லா வந்து மட்டன் வந்து வெந்திருக்கணும். ஸோ 20 விசில் வச்சிங்க அப்படின்னா மட்டன் வந்து நல்லா சூப்பராக வந்து சாஃப்டாக வெந்து வரும். ஸோ சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்துவிட்டதுக்கப்புறமா நம்ம இது கூடவே அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த மசாலாவை இது கூட வந்து சேர்த்துடலாம். ஸோ தண்ணி சேர்த்து கொஞ்சமாக நல்லா வந்து இந்த மாதிரி கெட்டியாக வந்து அரைச்சி எடுத்து மசாலாவை இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஹை ஃப்ளேமுக்கு வந்து மாற்றிக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும். இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு. ஸோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய பச்சை வாசனை வந்து போகணும். ஸோ ஒரு மூடி போட்டு மூடி இதை இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குழம்பு நல்லாவே வந்து கெட்டியாகி அது மேலே ஆயில் எல்லாமே வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு மல்லித்தலை வந்து மேலே வந்து தூவி விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டான நம்மளுடைய மட்டன் கிரேவி தயாராகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ கன்ஃபார்ம் உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.